ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவரது மனைவியோடு ஒரு கிராமத்துல வாழ்ந்து வர்றாரு. நீண்ட காலம் குழந்தை இல்லாம பிள்ளையாருக்கு விரதம் இருந்து தன் மகனையும் பெற்றெடுக்கிறாங்க. அப்போது அவனது இளமை பருவத்துல திடீரென ஒரு நோய்வாய்ப்பட்டு அவனும் படுத்த படுக்கையா ஆகிறான். எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ மருத்துவமனை சிகிச்சை செய்தும் ஒரு பலனும் இல்லை. இவர்கள் வாழ்க்கையின் மேல் வெறுப்பும் மகனின் மேல் உள்ள கவலையும் தற்கொலை எண்ணத்தை தூண்டுது. இருந்தாலும் அன்னதானமும் நன்கொடைகளையும் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்து கொண்டே அருள்வாக்கு சொல்லும் ஒரு குருவை நேரில் சந்திக்கிறாங்க. ஆனால் அவரும் ஒரு பதிலும் சொல்லல. இருந்தாலும் இவர்களுக்கு கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையல. ஒரு நாள் அந்த குருவே அவர்களின் வீடு தேடி வர்றாரு. இவர்களை பார்த்து இறைவனை நம்பியவருக்கு எந்த இடர்பாடும் வராது, இறுதி வரை நம்பிக்கையோடு இருப்பவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டு போக சிறிது நேரத்திலேயே அவர்களின் மகன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறான். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டது போல இவ்வுலகம் கடவுளையே அடிப்படையாக கொண்டது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு.